மா மாய் உன் பேர் என்ன பேரு? ராசாத்தியா? எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? 40 வருஷம் பார்க்குறீங்களா? சரி சரி சரி, பரவாயில்ல. உடம்புல எப்படி நல்லா ஆரோக்கியமாக இருக்கா? ஆ, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 40 வருஷமா நீ விடாமல் வேலை பார்த்துட்டு இருக்க பார்த்தியா, அதனால தான் ஆரோக்கியமாக இருக்கு. பார்த்துக்க, உண்மைதானே? ஆ, இப்போ இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் எதனா சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவ? இப்போ இருக்கிற மக்கள் இல்லாமல் வீட்டிலேயே சோம்பேறித்தனமாக இருக்காங்கல்ல, கேட்க மாட்டாங்க. ஏன் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நிறைய இருக்கா? அந்த காலத்துலயும் பொம்பளை தான், ஆம்பளை தான். இந்த காலத்துலயும் ஆம்பளை தான், பொம்பளை தான். நினைக்க மாட்டாங்க. நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்களா? கம்ப்யூட்டர் காலம் இந்த காலம் பாத்துக்கப்பா, கம்ப்யூட்டர் காலமாமா. அந்த காலம் சும்மா காட்டு விழுக்கிற காலம். இப்போ இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பாட்டு எதனாச்சும் பாடுவியா? பாட்டு பாடிக்க மாட்டியா? ஏமா தெரியாதுப்பா, பாட்டு தெரியாதா? என்னம்மா படிச்சிருக்க? படிக்கலையா? சாப்பாடு தானே, நல்லா சந்தோஷமா தான் இருக்க? நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கீங்கல்ல? பாடுபட்டாலும் நான் பாடுபட்டாலும் சாப்பிட்டுக்கிறேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா, நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. எத்தனை வயசு இருக்குமா? 70 வயசு ஆச்சு. 40 வயசுல நான் ஓஞ்சு உட்காந்துட்டேன். 70 வயசுல அவங்க இருக்காங்கன்னா நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுருக்காங்க, விடாத பாடுபடுறாங்க. இன்னைக்கு பூரா மிக்ஸி கிரைண்டரு நல்ல பாடுங்க. முதல்ல அரைக்கணும், கிணத்துல தண்ணி அரைக்கணும், நிறைய வேலை, குத்தணும், புடைக்கணும். அப்ப இருந்த செஞ்சவங்க இப்ப அந்த வேலையில இல்லை. ஆமா, அதெல்லாம் ஜட்ஜி பின்னுக்கு வந்திருக்கோம். அதைத்தானே, அதனால காலேஜ் நல்ல முறையா இருக்கு. பரவாயில்ல. பேர் என்னம்மா? ராசாத்தி. ராசாத்தியம்மா. ராசாத்தி மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்துல அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, அதனாலதான். யார் பண்ணி வேற நந்தி எனக்கா? நான் பாட்டிகிட்ட பேட்டி எடுக்கும்போது நானும் வரணும்ல. அப்படியா? நாராஜே, பாட்டிக்கு 70 வயசு எப்படி இருக்குன்னு பாத்தியா? ஹெல்த்தியா? காரணம் என்ன தெரியுமா? கண்ணெல்லாம் இல்ல. ஐயோ, எங்க ஆத்தா நல்லா இருக்கணும், ஆண்டவனை வேண்டியது நானு. நம்ம ஏரியா பாட்டி இன்னும் எங்க பாட்டி, எங்க அம்மாவோட அம்மா இன்னும் இருக்காங்க. நான் பேரன், என் பையன் வந்து கொள்ளு பேர். 90 வயசு பாட்டி. தாய் மாமாவே கொரோனால இருந்தாரு. பாட்டி அப்படி கிழங்கு மாதிரி இருக்கு. உழைப்பு, எல்லாமே உழைப்பு. அதெல்லாம் வேற மாதிரி நல்லா. சாப்பாடு என்ன சாப்பாடு பாட்டி? இதில் அதே வராது சோறு ஆக்குவோம், சோளச்சோறு, நெல்சோறு ஆக்குவோம். பேர் நேரம் அது நல்ல முறையாக சாப்பிடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த இப்படி எதவா சாப்பிட்டா உடனே நோயின்றாங்க. ஆமா பாட்டி, எல்லாம் சிப்ஸு, அப்புறம் பீஸா, பர்கரு, சிக்கனை வறுவல், மீன் வறுவல், அது இது கூட மசாலா போட்டு கொள்றாங்கப்பா. அதனால களி, மட்டன் குழம்பு, கருவாடு, நாட்டுக்கோழி தானே பாட்டி? நாட்டுக்கோழி தான். கையே பார்க்க மாட்டோம். இந்த கையே இருக்காது, மீன் இருக்காது. மீன் சும்மா குளத்துல குடிச்சு என்னைக்கு ஒரு நாளைக்கு குழம்பு வைப்போம். இப்ப அதே ஆகும் மத்துன்றாங்க. சரி, ரொம்ப நன்றி பாட்டி. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஆமா பாட்டி, போயிட்டு வர்றோம். சரிப்பா.